வணக்கம். துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம எந்த விதமான தவறுகளும் பண்ணல, ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் எதற்கு இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப நாட்களா உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அதற்கான காரணம் தெரியாம நீங்களும் சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க. ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தது, எவ்வளவு நம்ப முடியாத சம்பவத்தை நீங்க சந்தித்திருப்பீங்க, ஏன் நல்லவங்க விலகி போயிருப்பாங்க, ஏன் உங்களை காதலித்தவர்களே உங்களை பின்னாடி இருந்து ஏமாற்றிருப்பாங்க, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் திருப்பு முனையாக இந்த வருகின்ற இந்த 5 நாட்கள் நிச்சயமாக ஆகும். அதிர்ஷ்ட கதவுகள் எப்படி உங்களுக்கு திறக்கும், உங்களை துன்புறுத்தியவர்கள் இப்போது எப்படி விலக போறாங்க, ராசி உங்களுடைய ராசியில இந்த கிரகநிலை, ராகு கேதுவின் தாக்கங்கள், இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் எப்படி அமைய போகிறது என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலாவதாக, ராகு கேது காரணமா இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நம்ப முடியாத சம்பவங்கள். துலாம் ராசியில பிறந்தவங்க எப்படியுமே அமைதியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்க, யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனா இதுவரை நடந்தது அதற்கு முற்றிலும் எதிராக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து பெற்ற அதிர்ச்சி. நீங்க யாரிடமாவது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நபரானது உங்களுடைய குடும்ப உறுப்பினர், அந்த குடும்ப உறுப்பினராக கூட இருக்கலாம், இல்லைன்னா காதலனோ காதலியோ, அவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நம்பிய ஒன்றை ஏமாத்தி விட்டு போயிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நண்பர், இல்லைன்னா பங்காளி, வேலைக்காரன், இல்லைன்னா உங்களுடைய முதலாளி, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க அவரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த ஒரு பகிர்ந்திருப்பீங்க அவங்களிடம், இல்லைன்னா உங்களுடைய ரகசியத்தை பத்தி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா பண விஷயத்துல கூட அவங்க மீது நீங்க நம்பிக்கை வைத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல ராகு கேதுவும் சேர்ந்து அந்த ஒரு நபரை முற்றிலும் மாற்றி விட்டிருக்கும். இதனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க மிகவும் ஒரு நேசித்த ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விட அதிக அளவுக்கு துன்பங்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில வேலை தொடர்பான ஒரு ஏமாற்றம். யாரோ ஒருவர் உங்களை நம்ப வைத்து வேலையில ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பார். இல்லை அப்படின்னா பண உயர்வு வரும் என்று கூறி மாதங்கள் காத்திருக்க வைத்திருப்பார். முக்கியமா வெளிநாடு செல்ல வைப்பதற்காக மாதங்கள் காத்திருங்க அப்படின்னு கூறியிருப்பாங்க. ஆனா உங்களுடைய வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்திருக்கும். தொழில உங்களுடைய பங்காளி உங்களுடைய பணத்தை ரகசியமா எடுத்திருப்பாங்க. இதனால நீங்க யார் எடுத்தான்னு தெரியாம இந்த ஒரு நேரத்துல சுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய பங்காளி உங்க கூடவே தான் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பை வேற யாரோ ஒருவர் தங்களுடைய பெயர்ல எடுத்திருப்பாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த ராகுவின் மாயை. மெய்ய பொய்யாக்கக்கூடிய ராகு, பொய்ய மெய்யாக்கக்கூடிய கேது உங்களை ஒரு பரிசோதனையில் இந்த ஒரு நேரத்தில் ஆக்கிவிட்டார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்துதான் உறவினர் இடையிலான தகராறுகள், காதல்ல விலகல்கள், வேலையிடத்தில் தனிமைப்படுத்தப்படுவது, குடும்பத்துல பலியிட்டவர்கள், யாரோ ஒருவர் உங்களுடைய தவறாக புரிந்து கொண்ட ஒரு சம்பவம், இதெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வாழ்க்கையானது எனக்காக இல்லை போல அப்படிங்கிற ஒரு அளவுக்கு உங்களை உடைந்து போக வைத்த நேரங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இதுவரை நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் விளக்க கூறுங்கள். ஆனா இந்த 5 நாட்கள் ராகு கேது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இந்த 5 நாட்களும் துலாம் ராசிக்கு ஏன் அற்புதமானவையாக இருக்க போகுது அப்படின்னா, ஏனெனில் இந்த காலங்கள் ராகு கேது நிழலானது சனி குரு இணைப்பில் இருந்து விலகப் போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நேரடியாக ஒரு ஒளியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் அமைந்திருக்கிறது. திடீர் நிம்மதி கிடைக்கும். இந்த நாள்ல உங்களுடைய பழைய ஒரு பிரச்சனையானது திடீரென ஒரு முடிவை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதானது லேசாகக்கூடிய ஒரு உணர்வுகள் ஏற்படும். பல மாதங்களா தீராத குழப்பங்கள் உங்களுக்குள் தானாகவே சரியாகும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். அடுத்ததா தொழிலையும் வேலையிலையும் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். வேலை மாற்றம் தொடர்பான ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். இந்த ஒரு தகவலானது இன்டர்வியூ காலிலேயோ இல்லைன்னா ஒரு மெசேஜ் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பெண்டிங்ல ஏதாவது அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டியதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்காம நீண்ட நாட்களாக தள்ளி வைக்கப்பட்டு போய்கொண்டே இருந்தது அப்படின்னால் அந்த ஒரு சம்பவமும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக நிச்சயமாக ஏற்படும். தொழில் விற்பனை உயர்வு, ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். தடைப்பட்ட பணவரவு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். முன்பு கிடைக்காமல் இருந்த பணமோ இல்லைன்னா லோனோ இல்லைன்னா பெண்டிங் அமௌண்டோ அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். சேலரி சம்பந்தப்பட்ட இஷ்யூவோ அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இதனை நினைத்து நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போகிறது. அடுத்ததான் குடும்ப உறவுகள் சரியாகும். நீண்ட நாளாக பேசாதவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. வீட்டில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்தும் உங்களை விட்டு இந்த ஒரு நாளில் விலகும். இன்று 2 வேறுபட்ட அதிசயங்களானது நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும்.
உங்களை காயப்படுத்தியவங்க ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நாளில் விலகுவாங்க. ஆனா அந்த காயங்களுக்கு காரணம் அவர்கள்தான் என்று உங்களுக்கு தெரியாமல் இத்தனை நாட்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார். அப்படி விலகினார் அப்படின்னா நீங்க மிகவும் சந்தோஷம் அடைங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தடைகளாக இருந்தது அந்த ஒரு நபர் மட்டும்தான். அவர் விலகுவதை நினைத்து நீங்க சந்தோஷம் அடைவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் எந்த திசையில் நகர்கிறது தெரியுமா? துலாம் ராசிக்கு தற்பொழுது சுக்கிரன் ஆதரவை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகிறது. குரு 7ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் தாமதம் இருந்தாலும் ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறார். இது என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, தாமதம் இருந்தாலும் துலாம் ராசிக்கு பெரிய ஒரு பலனானது உறுதியாக கிடைக்கும். ராகு கொடுத்த காயங்கள், கேது கொடுத்த வழி, தனிமைகள், இவை இரண்டும் முழுவதும் குருவின் ஒளியால் இப்போது கரையப் போகிறது. கரைந்து ராகு கேதுவை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கி போகிறது. இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையவே இன்னொரு நேரத்தில் தூக்கி நிமித்த போகிறது. அந்த அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் இனிமேல் உங்களுடைய கதவை தட்டப் போகின்ற அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இல்லைன்னா புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஆனது உங்களுக்குள்ள உருவாகும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு நிச்சயமாக நடக்கும். அடுத்ததா அதிர்ஷ்டத்தின் வழியாக புதிய இன்கம், புதிதாக ஏதாவது ஒரு நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து புதிதாக ஏதாவது ஒரு பணவரமானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்ப முடியாத ஒரு இடத்திலிருந்து பணமானது உங்களை தேடி வரும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நடக்கலாம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் மீண்டும் உங்களிடமே சேர்ந்து விடுவார்கள். ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக மாறும். வேலை இடத்தில் எதிரிகள், போட்டியாளர்கள், பொறாமைப்பட்டவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு உங்களுடைய வாழ்வை விட்டு நிச்சயமாக விலகத் தொடங்குவார்கள். இல்லைன்னா நீங்க அனைவரையும் விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து உண்மையானவர்களை உயர்த்தி பொய்யானவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தண்டித்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவார்கள். அந்த அளவுக்கு நன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடக்கப் போகிறது. எனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை நீங்க சந்தித்த எல்லா விதமான காயங்களும், துரோகங்களும், குழப்பங்களும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சுத்திகரிப்பாக மட்டுமே தான் இருக்கும். எனவே இந்த இடைப்பட்ட 5 நாட்கள் உங்களுடைய ஒளியை அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி செல்ல வைக்கும். அதிர்ஷ்ட கதவை திறக்க வைக்கும். எதிரிகளை விலக செய்வதற்கான ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். பணம், வேலை, உறவுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கை வைத்திருங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. நீங்க நம்ப முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களால காணப்போகிறது. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இந்த ஒரு மாற்றத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்வில் நடக்கும். எனவே நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, இனிமேல் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக நம்முடைய கமாண்ட் வாயிலாக உங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு உண்மையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.